வெல்கம் பேக் டு another எபிசோட். முந்தா நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்ல என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க. நேத்து இன்னைக்கும் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோல போட வேணாம், ஷார்ட்ஸோட முடிச்சிக்கலாம், அதுல ஃபன்னாவே போய்டும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மனசு கேட்க மாத்தும் ப்ரோ, ஏன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கா. அதனால உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆபரேஷன் சிந்தூர் இதோட பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மிஸ் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் கிட்டயும் அந்த டெரரிஸ்ட் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் ஃபேக்கா வந்துட்டு இருக்குமா, அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்கல்ல. சோ அதெல்லாம் வந்து கிடையாது. இந்தியன் ஆர்மிஸே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ட்விட்டர்ல வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஆர்மி பேஸ் எங்க இருக்குது, அந்த சோல்ஜர்ஸ் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து எப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க முழு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ நீங்க ஏதாச்சும் போய் பார்க்கணும், ட்விட்டர் ஹேண்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்மி மேன்ஸ் வந்து எப்படி அந்த மிசைல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்றத எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. அப்புறம் நேத்து என்ன நடந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி படகுகளை நகர்த்துவதாக விமானப்படை அதிகாரி வியோமிகா சிங் தகவல். உங்களுக்கு புரியுதா? அந்த பார்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்தி. இவங்க இன்னும் க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர் தாண்டி இந்தியா கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸியா போய் உள்ள தாங்கி அடிக்கலாம். அந்த ஏற்கனவே வந்து உள்ள அந்த ஸ்கூலு, காலேஜ், கோயில் எங்கெல்லாம் இருக்கும் அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா தாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் க்ளோஸா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் பீப்புள் மேல அந்த குண்டு எல்லாத்தையும் வந்து பாக்கல. அந்த ஒரு காரணக்காக தான் உள்ள நோக்கி வந்துட்டே இருக்காங்க. இந்த வியோமிகா சிங்கும் சொல்லியிருக்காங்க, நீ எவ்வளவு தூரம் வா, முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ, எங்களால முடிஞ்சதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300ல இருந்து 400 ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்காக நம்ம இந்தியா மேல ஏவி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 36 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கு. இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் அந்த பார்டர்லாம் இருக்கு தெரியுமா, அந்த இடம்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கு. இது சோஃபியா குரேஷி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அடிச்ச அந்த குண்டுலாம் இருக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே அந்த பஞ்சாப் அந்த பார்டர்ல இந்த எல்லாத்தையுமே விழுந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜலந்தர், பார்மர், ஹரியானால சிர்சான்னு சொல்லிட்டு இது எல்லாமே பப்ளிக் மேல வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கா. இது வந்து பஞ்சாப்ல ஒரு ஃபேமிலி கார்ல போய்கிட்டு இருக்காங்க, அவங்க மேல அந்த ட்ரோனும் சம்திங் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. அது விழுந்தோடனே மொத்தமா அந்த கார் வந்து எரிஞ்சிச்சு. அவரும் வந்து பின்னாடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சிருக்காரு. அந்த வீடியோ வந்து ட்விட்டர்ல இருக்கு, வேணும்னா போய் பாருங்க. இதுதான் அந்த கார். இந்த இடம்லாம் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் பார்டர், நம்ம ஊர் பார்டர்ல இருக்கு வீடு. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த வீடு மொத்தமா டேமேஜ் ஆகி உள்ள இருக்க பப்ளிக் பீப்புள் எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இறந்து போய்கிட்டு தான் இருக்காங்க நம்ம சிவிலியன்ஸ் எல்லாம். ஆனா அதை பத்தி பேச மாட்டானுங்க. ஆனா பாகிஸ்தான்ல ஏதாச்சும் சிவிலியன்ஸ் 1-2 பேர் இருந்தாங்கன்னா உடனே பீஸ்ன்றது, இந்தியாவுக்கு இறக்கமே இல்லையான்னு சொல்லி கேட்கறது. அவங்க மட்டும் அடிச்சா போதுமா, நாம ரிட்டாலியேட் பண்ணி அடிக்கணும்ல. நம்ம அடிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட மிலிட்டரி பேஸ், ஆர்மி பேஸ் எல்லாம் எங்க இருக்கோ அததான் வந்து பாத்தீங்கன்னா நோக்கி அடிக்கிறது, டார்கெட் பண்ணி பேஸ் பண்றது. ஆனா இவனுக்கு அப்படி கிடையாது. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஸ்கூலு, காலேஜ், டேம், ஏர்போர்ட், எங்கெல்லாம் கோயில் அதெல்லாம் எங்க இருக்கோ அதை நோக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரோன்ஸ் ஃபுல்லா தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 3ல இருந்து 9 ஆர்மி பேஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்காரங்க வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து காலி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கவுண்டராக்ட் பண்றதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. அதனால என்ன ஆயிருக்குன்னா, அந்த இப்போ ஏரோப்ளேனுக்குலாம் போறதுக்கு வந்து டோட்டலா ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு தெரியுமா. ஏற்கனவே நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 ஏர்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஊர்ல. அவங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வான்வெளியில வந்து எந்த ஒரு பிளேனோ போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஷட் டவுன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இந்த சிவிலியன்ஸ் போற பேசஞ்சர் போற ஃபிளைட் இருக்கு தெரியுமா, அந்த ஃபிளைட்டை வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா அதை நம்ம தாக்கி அது வந்து எனிமியோட ஃபிளைட் நினைச்சு நம்ம அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பழிய நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்டர்ல பேசஞ்சர் ஃபிளைட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெரரிசம் எல்லாம் நாங்க தான் வளர்த்து விடுறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா, அவர் தான் அவரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவைப்பட்டா அந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா பசங்க, அவங்கள கூட நாங்க டிஃபென்ஸ்க்கு செகண்டரி லைனா வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போஸ் வந்து நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிலிட்டரி பேஸ் தான் அடிக்க போறோம், அவங்க ஆர்மிஸ் தான் போய் அடிக்க போறோம். ஆனா தப்பி தவறி அவங்க சிவிலியன்ஸ் மேல போய் அட்டாக் ஆகுறதோ இல்ல அவங்க ஃபிளைட் வராங்க தெரியுமா அது மேல அட்டாக் ஆகுறதோ ஆச்சுன்னா மொத்த பிளேமும் வந்து பார்த்தா நம்மளால திருப்பி விட்டு இவனுக்கு தான் விக்டிம்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு தான் வந்து இவ்வளவு வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இது என்ன தெரியுமா, பாகிஸ்தான் வந்து ஒரு 300 to 400 ட்ரோன் வந்து தூக்கி அடிச்சாங்க தெரியுமா இந்தியா மேல. அந்த ட்ரோன் எல்லாமே வந்து டர்க்கிஷ் ட்ரோன். டர்க்கி தான் வந்து பாத்தீங்கன்னா பேக் கிரவுண்டா இவ்வளவு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. 2023ல டர்க்கிக்கு வந்து எர்த்குவேக் ஆன போது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. அப்போ நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு, மணி என்னென்ன தேவையோ அவ்வளோ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் கொடுத்தோம். ஆனா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம பாகிஸ்தானுக்கு வந்து இவனுங்க மிசைலு, ஃபண்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டா இந்த வேலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு.
இன்னைக்குதான் இந்த நியூஸ் வந்து பார்த்தேன். சண்டிகரோட கவர்மெண்ட் இருக்கு தெரியுமா, அவங்க அபிஷியலா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா, யாரெல்லாம் வாலண்டியரா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்ணணும் என்ன இருக்கோ, இந்த சோல்ஜர்ஸ்க்கு ஆர்மிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன இருக்கோ, அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 18 above ஏஜுக்கு மேல வந்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. May 9th இந்த ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. May 10th உங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தானுங்களோ இல்லையோ, அந்த ஊர் பசங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த ஆபீஸ் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா போய் மொத்தமா நின்றுட்டு இருக்கானுங்க. ஃபுல்லா சின்ன பசங்க, ஃபேமிலி, பொண்ணுங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. IPL வந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. இந்தியான்னு வந்து வச்சுக்கோ, இவனுங்களாம் கட்டுப்படுத்தவே முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். நேத்து கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பாகிஸ்தான்காரங்க அபிஷியல் வெப்சைட் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, எனக்கு மத்த கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க அதுல பாதாளத்தை வந்து போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கூட ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. ஆனா நேத்து என்ன நடந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா, IMFல இருந்து $1.3 billion வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கிட்ட ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். எந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸே இல்லாம கீழே போய்கிட்டு இருக்கோ, இன்டர்நேஷனல் இருந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி $1.3 billion கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுதான் எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுங்கிட்ட ஃபண்டை கொடுத்துட்டு இங்க டெரரிசம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வளர்த்து விட்டு இந்தியாவை அட்டாக் பண்றதுல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன இருக்குன்னா, இந்த IMF எங்க தெரியுமா இருக்கு? அமெரிக்கால. இப்போ எல்லாம் ட்ரம்ப் மேல குச்சி ஏறிட்டு இருக்காங்க. நீ காசு கொடுப்ப, அதுக்கப்புறம் அவன் டெரரிசம் வளர்த்து உன்னையும் போட்டு அடிப்பான், நம்மளையும் போட்டு அடிப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷத்துல 28 வாட்டி ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் எங்க போய் முடிய போதும் தெரியல. அப்புறம் நேத்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த S-400 வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட வர மிசைல், அந்த ட்ரோன் எல்லாம் வந்து எதிர்த்து வந்து ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. இன்னும் S-400 வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ண இல்லையா. L-17 சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்கான், அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கான், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் மிசைல். இது வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணுமா. அதுக்கப்புறம் வந்து பராக் 8ன்னு ஒண்ணு இருக்கு. 8 இருக்கு. இது 70 கிலோமீட்டர் வரைக்கும் தூரத்துல போய் அட்டாக் பண்ணுமா. அதுக்கப்புறம் இந்த L-70, ஆகாஷ், பராக் அதெல்லாம் தாண்டி 4th டிஃபென்சிவ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா S-400 தான். இன்னும் அவங்க வந்து யூஸ் பண்ணலையா. நேத்து நிறைய நியூஸ்ல சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லி வச்சிருக்கானுங்க. வீணா பணம் இருக்கிறதுலே கேவலமான விஷயம் தான் இப்ப நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன். இந்த ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான்ல அட்டாக் பண்றதுக்காக ஒரு பேர் வச்சாங்க தெரியுமா. இப்ப அந்த பேரை எங்களுக்கு டைட்டிலா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, அதை வச்சு நாங்க சம்பாதிக்க போறோம்னு சொல்லிட்டு அம்பானி ரிலையன்ஸ் குரூப் இருக்கு தெரியுமா, கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. செம்மையான பேக்லாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. அதுல அம்பானி அந்த ரேஸ் விட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு. சரி, இதோட நிப்பாட்டாங்களா? இல்ல. பாலிவுட்ல பல ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் இருக்கும்போது தெரியுமா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 30 Bollywood filmmakers have filed title claims for Operation Sindoor. Mahavir Jain applied first, T series, Z Studios standard 3rd and 4th. எதுக்கு இதெல்லாம்? இப்போ இந்த பேரை வச்சு ஏதாச்சும் ஒரு படம் வந்து எடுக்கிறது, இந்த இவங்க இதான பண்ணுவாங்க. இப்ப அமரன் எடுத்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த பேரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்துருவாங்க, சீரியல், வெப் சீரிஸ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த டைட்டில் எல்லாம் வேணுமா? மிஷன் சிந்தூர், இந்துஸ்தான் கா சிந்தூர், மிஷன் ஆபரேஷன் சிந்தூர், சிந்தூர் கா பத்தகாலா. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா சூடு சொல்றன்றது கிடையாது. வார முடியல. அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல உயிரை கொடுத்துட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத ஒரு ஜென்மங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடக்கன்ஸ் எல்லாம் தான். மூத்திரம் குடிக்கிறானுங்களே, அந்த மாதிரிதான் புத்தி இவங்களுக்கு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா போவோம். அவ்வளவுதான் கைஸ். நேத்து இன்னைக்கு நடந்த என்னென்ன அப்டேட்ஸ் தான் இருக்கோ அதெல்லாம் நான் ஒரு கட்டத்துல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா நம்பாதீங்க. நீங்களும் அபிஷியலா போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த விஷயம் நம்புங்க. அதே சமயம் வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் அபிஷியல் வந்து இந்தியா கவர்மெண்ட் கிட்ட வந்து பேசியிருக்காங்களாம். பதற்றத்தை நீங்க குறைச்சிங்கன்னா நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றது குறையும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதும் இவங்க. ஆனா இப்ப நிப்பாட்டுறது சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா, சைனா, அமெரிக்காலாம் வந்து மத்தியஸ்தம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு காலையில வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, இந்த சுத்துவட்டாரத்துல ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனை போட்டு வர அடிச்சிட்டு இருக்கானுங்க. அங்க மக்கள் மேல விழுந்துருந்தா இருக்கு. நம்ம சிவிலியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இறந்துதான் இருக்காங்க. இன்னைக்கு நைட் வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹோப் திஸ் வார் வில் கெட்ஸ் எண்ட் சூன். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸா போட்டு பிளஸ் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் மகேஷ்.